Hello everyone, welcome to Aram IAS Academy. இந்த வீடியோவில் நம்ம ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போது ஒரு பேங்க் வந்து நிறையா லோன்ஸ் கொடுப்பாங்க. ஆட்டோ லோன், எஜுகேஷன் லோன், ஹவுசிங் லோன், பிஸ்னஸ் லோன், இப்படி ஏகப்பட்ட லோன்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு பேங்க்கு உடைய பேசிக் ஃபங்க்ஷனே என்னென்னா ஆஃபரிங் லோன்ஸ். டெபாசிட் கொடுக்குறவங்ககிட்ட டெபாசிட் வாங்குறாங்க, லோன் கேட்குறவங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க. ஸோ பேங்க்ஸை ஃபினான்ஷியல் இன்டர்மீடியரிஸ்னே சொல்லுவோம். இப்போ ஒரு பேங்க் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கமர்ஷியல் பேங்க்ஸ் அப்படின்னா கமர்ஷியல் பேங்க்ஸுடைய அப்ஜெக்டிவ் என்னென்னா ப்ராஃபிட் மேக்கிங், ப்ராஃபிட்டோட சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணுறது. இப்போ ஒரு பேங்க்குக்கு ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா எங்கே லோன் கொடுத்தா அது வந்து ப்ராஃபிட்டபுளாக ரிட்டர்ன் ஆகும், நல்ல இன்ட்ரெஸ்ட் வச்சு எந்த செக்டார்ஸுக்கு லோன் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. லோன் கொடுத்தா அது லாஸ் ஆகாமல் திரும்பி வரணும், அதிகமான வட்டியோடு அது திரும்பி வரணும் அப்படிங்கிற மாதிரியான லோன்ஸை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் சில செக்டார்ஸ்னு இருக்குது, சில செக்டார்ஸ் எல்லாம் நான் கமர்ஷியல் செக்டார்ஸ். அந்த செக்டாருடைய நேச்சரே அதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். போட்டோம்னா கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணோன்னா அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரமாக எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான செக்டார்ஸ் சில இருக்கும். சேலஞ்சஸ் நிறையா இருக்கிற செக்டார்ஸ் நான் கமர்ஷியல் செக்டார்ஸ். இப்படி சில செக்டார்ஸில் இந்த ரிஸ்க் அதிகமாக இருக்கும். பட் அந்த செக்டார்ஸில் தான் நிறைய பேர் வந்து டிபெண்ட் ஆகியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர். ஸோ இந்தியாவுடைய அக்ரிகல்ச்சர் செக்டார் பார்த்தீங்கன்னா மோர் தென் 60% ஆஃப் பாப்புலேஷன் டைரக்ட்லி இன்டைரக்ட்லி இன்வால்வ் ஆகிருக்கிற செக்டார் அக்ரிகல்ச்சர் செக்டார். பட் அக்ரி செக்டார் ஓவரால் ஜிடிபிக்கு எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 17-18% தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் செக்டாரில் நிறையா பாப்புலேஷன், நிறைய எம்ப்ளாய்மெண்ட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு லேபர் இன்டென்சிவ் செக்டார். அதே மாதிரி தான் எம்எஸ்எம்இ செக்டார். இந்த மாதிரி செக்டார்ஸ் எல்லாம் நான் கமர்ஷியல் செக்டார்ஸ்னு சொல்லுவாங்க. பட் தே ஆர் லேபர் இன்டென்சிவ். நிறையா பேருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய செக்டாராக இருக்கும். நிறையா பாப்புலேஷன் அந்த பர்டிகுலர் செக்டாரில் இன்வால்வ் ஆகியிருப்பாங்க. பட் இந்த மாதிரியான செக்டார் நான் கமர்ஷியல் நேச்சராக இருக்கிறதுனால பேங்க்ஸ் வில் ஹெசிடேட் டு லெண்ட். ஏன் அப்படின்னா லோன் கொடுத்தா திருப்பி வராது, ஆர் லாபகரமாக வட்டி வச்சு லோன்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு. அப்போ ஒரு பேங்க் நேச்சுரலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த செக்டார்ஸ் எல்லாம் நெக்லெக்ட் பண்ணிவிட்டு எங்கேயெல்லாம் லோன்ஸ் அதிகமாக கொடுத்தா நல்லா ரிட்டர்ன் ஆகுமோ அந்த மாதிரியான செக்டார்ஸை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்போது இந்த மாதிரியான செக்டார்ஸ், இந்த நான் கமர்ஷியல் செக்டார்ஸ், லேபர் இன்டென்சிவ் செக்டார்ஸ், இவங்களையெல்லாம் ஒரு பேங்க் நெக்லெக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அப்படி இந்த நான் கமர்ஷியல் செக்டார்ஸ் ஆர் லேபர் இன்டென்சிவ் செக்டார்ஸை நெக்லெக்ட் பண்ணிடக்கூடாதுன்னு ஆர்பிஐ ஒரு கண்டிஷன் வச்சுருக்கு, மேண்டேட்டரி கண்டிஷன். ஒரு பேங்க் கொடுக்குற லோனில் certain% ஆஃப் லோனை மேண்டேட்டரியாக சில செக்டார்ஸுக்கு லோன் கொடுத்தணும் அப்படின்னு சொல்லி மேண்டேட்டரி கண்டிஷன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மேண்டேட்டரி கண்டிஷனை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங். இப்போ ப்ரையாரிட்டினாலே ப்ரிஃபரன்ஸ், முன்னுரிமை அப்படின்னு அர்த்தம். லோன் கொடுக்கறதுல ஒவ்வொரு பேங்க்கும் சில செக்டார்ஸுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த கண்டிஷனை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங் அப்படிம்பாங்க. Those sectors that impact large sections of population, especially weaker sections, and the sectors which are employment intensive such as agriculture and tiny small enterprises. இந்த மாதிரியான செக்டார்ஸுக்கு லோன் கொடுக்கறதுல ஒவ்வொரு பேங்க்கும் முன்னுரிமை கொடுக்கணும். அந்த கான்செப்டை தான் என்னென்னு சொல்கிறோன்னா ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங்கில் என்ன மேண்டேட் பண்ணுறாங்க, எப்படி வந்து கட்டாயப்படுத்துகிறாங்க பேங்க்ஸ் அப்படின்னா ஒரு பேங்க்கும் அவங்க கொடுக்குற டோட்டல் லோன்ஸில் 40% ஆஃப் லோன்ஸை ப்ரையாரிட்டி செக்டார்ஸ்னு டிஃபைன் பண்ணுற செக்டார்ஸுக்கு தான் லோனாக கொடுக்கணும். ரைட் நவ் இந்த மாதிரி ஒரு 8 கேட்டகரிஸ் ஆஃப் செக்டார்ஸை ப்ரையாரிட்டி செக்டார்னு டிஃபைன் பண்ணுறாங்க, கிளாசிஃபை பண்ணுறாங்க. என்னென்ன செக்டார்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், எம்எஸ்எம்இ, எக்ஸ்போர்ட் கிரெடிட், எஜுகேஷன், ஹவுசிங், சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரெனிவபிள் எனர்ஜி அண்ட் லோன்ஸ் டு வீக்கர் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி. அதர்ஸுங்கிற கேட்டகரியில் லோன்ஸ் டு வீக்கர் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி. வீக்கர் செக்ஷன்ஸ்னால் யார் அப்படின்னா ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ், டிஸ்ட்ரெஸ்டு ஃபார்மர்ஸ், விமன், எஸ்சி எஸ்டி, ஃபிசிக்கலி சேலஞ்சு, இந்த மாதிரி கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்காங்களே அவங்கள தான் வீக்கர் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டிம்பாங்க. ஸோ இவங்களுக்கு கொடுக்குற லோன்ஸ் எல்லாம் தான் ப்ரையாரிட்டி செக்டார் லோன்ஸ் அப்படிங்கிறாங்க. தட் மீன்ஸ் ஒவ்வொரு பேங்க்கும் அவங்க கொடுக்குற லோனில் 40% ஆஃப் லோனை இந்த மாதிரி லோனாக தான் கட்டாயமாக கொடுக்கணும். அக்ரி அப்படின்னா டைரக்ட் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஆல்சோ அலைடு ஆக்டிவிட்டீஸ், அக்ரி அண்ட் அலைடு ஆக்டிவிட்டீஸ். அதே மாதிரி எம்எஸ்எம்இ செக்டார், ஏற்றுமதி சார்ந்த லோன்ஸ், எக்ஸ்போர்ட் கிரெடிட், எஜுகேஷன், ஹவுசிங், சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா ஸ்கூல்ஸ், ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், சானிடேஷன், ஹாஸ்பிட்டல்ஸ்,
இந்த மாதிரியான ஏரியாஸுக்கு சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிற கேட்டகரியில் லோன்ஸ் கொடுக்கணும். ரெனியூவபிள் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, இது ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ். ஒரு பேங்க் வந்து அவங்களுடைய லோன்ஸில் 40% ஆஃப் லோன்ஸை இந்த மாதிரியான செக்டார்ஸுக்கு தான் லோனாக கொடுக்கணும். அந்த செக்டார்ஸுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் உங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங் அப்படிங்கிறோம். ஏன் இந்த மாதிரியான மேண்டேட்டரி கண்டிஷன்ஸ் வைக்கிறாங்கன்னு நம்ம அதுக்கு ரீசன் பார்த்தோம். இப்படி ப்ரையாரிட்டி செக்டார்ஸ்னு சொல்லி டிஃபைன் பண்ணாமல் விட்டுட்டா இந்த செக்டார்ஸுக்கெல்லாம் ஒரு செகண்டரி கன்சிடரேஷன் கொடுத்துருவாங்க. ஏன்னா அக்ரியோ, எம்எஸ்எம்இஓ, எஜுகேஷன், ஹவுசிங் இதையெல்லாம் கமர்ஷியலான செக்டார்ஸ்னு சொல்ல முடியாது, பெருசாக லாபம் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த செக்டார்ஸுக்கெல்லாம் ஒரு செகண்டரி கன்சிடரேஷனை பேங்க்ஸ் வந்து கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான கண்டிஷனை மேண்டேட் பண்ணுறாங்க. இப்போ இதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. அமாங் திஸ் 8 எது மோர் கமர்ஷியலோ அதுக்கே என்டையர் 40% ஆஃப் லோன்ஸையும் கொடுத்துட்டா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர் இருக்குது, அக்ரியோட கம்பேர் பண்ணுறப்போ எக்ஸ்போர்ட் கிரெடிட் கமர்ஷியலானது, அக்ரியை விட ரிஸ்க் கம்மி. அப்போ ஒவ்வொரு பேங்க்கும் இந்த ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங்கில் 40% ஆஃப் லோனை ப்ரையாரிட்டி செக்டார்ஸுக்கு கொடுக்கணும் அப்படின்னு மேண்டேட் பண்ணுறதுனால அவுட் ஆஃப் தீஸ் 8 ஏதோ ஒரு மோஸ்ட் கமர்ஷியலாக பெனிஃபிட் தர செக்டார்னு ஒன்று சூஸ் பண்ணி அவங்களுக்கே என்டையர் 40% ஆஃப் லோன்ஸையும் கொடுத்துட்டா என்ன பண்ணுறது? அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதுக்குள்ளே சப் லிமிட்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓவரால் 40%ல் அக்ரிக்கு கட்டாயமாக எவ்வளோ கொடுக்கணும், எம்எஸ்எம்இக்கு எவ்வளோ கொடுக்கணும், எக்ஸ்போர்ட் கிரெடிட்டுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சப் லிமிட்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சப் லிமிட்ஸ் படி ஓவரால் 40%ல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80% ஆஃப் லோன்ஸ் ஷுட் கோ டு அக்ரிகல்ச்சரல் லோன்ஸ், அக்ரிகல்ச்சர் செக்டார். 7.5% மேண்டேட்டரிலி பேங்க் ஷுட் கிவ் டு மைக்ரோ என்டர்பிரைசஸ். 12% ஆஃப் ப்ரையாரிட்டி செக்டார் லோன் ஷுட் கோ டு வீக்கர் செக்ஷன்ஸ். இப்படின்னு செக்மெண்ட் வைஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சப் டார்கெட்ஸும் மேண்டேட் பண்ணியிருக்காங்க. பட் இதில் ஒரு கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன நம்ம கிரியேட் பண்ணணும்னா, இந்த செக்டார்ஸ் எல்லாம் ப்ரையாரிட்டி செக்டார்ஸை தவிர இந்த கேட்டகரிக்கு கீழே கொடுக்குற எல்லா லோன்ஸையும் ப்ரையாரிட்டி செக்டார் லோன்ஸ்னு எடுத்துக்கக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷனை ப்ரையாரிட்டி செக்டாருக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. எஜுகேஷனுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் ஒவ்வொரு பேங்க்கும் லோன் கொடுக்கறதுக்குன்னு. அப்போ எஜுகேஷன் லோன் எவ்வளவு வாங்கினாலும் அது ப்ரையாரிட்டி செக்டார் லோன்னு கன்சிடர் பண்ணுவாங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபாரின் எஜுகேஷனுக்கு போகிற ஒருத்தருக்கு 30 lakhs 40 lakhsனு லோன் தேவைப்படும். அதை ப்ரையாரிட்டி செக்டார் லோன்னு எடுத்துவாங்களான்னா எடுத்துக்க மாட்டாங்க. உங்களுக்கு எஜுகேஷன் லோன்னா எந்த லெவலில் கொடுக்குற எஜுகேஷன் லோன் ப்ரையாரிட்டி செக்டார் லோன், எது வரைக்கும் கொடுக்குற அக்ரி லோன் ப்ரையாரிட்டி செக்டார் லோன், எது வரைக்கும் கொடுக்குற ஹவுசிங் லோன் ப்ரையாரிட்டி செக்டார் லோன்னு இதில் என்ன இருக்குன்னா கேப் இருக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஸ்மால் வேல்யூ லோன்ஸ், எஸ்பெஷலி வீக்கர் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி, இந்த மாதிரி டிஸ்ட்ரஸ்டு ஃபார்மர்ஸ், ரூரல் ஜாப்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கிற செக்டார்ஸ், இந்த மாதிரி செக்டார்ஸுக்கு கொடுக்குற ஸ்மால் வேல்யூ லோன்ஸை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ப்ரையாரிட்டி செக்டார் லோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு பேங்க்கும் அவங்களுடைய டோட்டல் லோன்ஸில் 40% ஆஃப் லோன்ஸ் எந்தெந்த பேங்க்குக்கெல்லாம் இது பொருந்தும் அப்படின்னா கமர்ஷியல் பேங்க்ஸ். கமர்ஷியல் பேங்க்ஸ்னால் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸாக இருக்கலாம், ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸாக இருக்கலாம், ஈவன் ஃபாரின் பேங்க்ஸாக இருக்கலாம். அவங்களுக்கும் ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து மேண்டேட்டரிலி அப்ளிகபிள் ஆகும். அதே மாதிரி கோஆபரேட்டிவ் பேங்க்ஸுக்கும் அப்ளிகபிள் ஆகும், ரீஜனல் ரூரல் பேங்க்ஸுக்கும் அப்ளிகபிள் ஆகும், ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸுக்கும் அப்ளிகபிள் ஆகும். பட் கமர்ஷியல் பேங்க்ஸுக்கும் அதர் கேட்டகரிஸ் ஆஃப் பேங்க்ஸ், இப்போ கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் அண்ட் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பர்சன்டேஜ் வேரி ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ்னால் 75% ஆஃப் டோட்டல் லோன்ஸை ப்ரையாரிட்டி செக்டார் லோன்ஸாக தான் கொடுக்கணும். இப்போ எதுக்காக இப்படி ப்ரையாரிட்டி செக்டார் லோனுன்னு ஒரு கான்செப்ட் வச்சுருக்கிறாங்க, அதில் என்ன மாதிரியான அப்ஜெக்டிவ் இருக்குது, எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். தேங்க்யூ.